தேங்காய் எண்ணெயை சூடு செய்து அதில் கற்பூரத்தை நொறுக்கி போட்டு புகைய விடவும், சூடு ஆறும் முன்பு பஞ்சால் எண்ணெயை தொட்டு தலைமுடியின் வேர்களில் படும்படி தடவி வர நாள்பட்ட பொடுகு தொல்லை நீங்கும், முடி உதிர்வதும் குறையும். குக்கரை அடுப்பில் வைத்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் துவரம் பருப்பை லேசாக வறுத்துவிட்டு பிறகு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு பருப்பு வேக வைத்து சாம்பார் செய்து பாருங்கள். வீட்டில் இருப்பவர்கள் சாம்பாரை அப்படியே டம்ளர்ல ஊற்றி தான் குடிப்பாங்க. அவ்வளவு ருசியாக இருக்கும். பாகற்காய் துண்டுகளை உப்பு சேர்த்து பிசறி 10 நிமிடம் கழித்து தண்ணீரில் அலசி விட்டு சமைத்தால் அவ்வளவாக கசக்காது, ருசியாகவும் இருக்கும். 10 கருவேப்பிலை, 4 மிளகு ஆகியவற்றை நெய்யில் வறுத்து வெந்நீரில் சேர்த்து வடிகட்டி குழந்தைகளுக்கு கொடுத்தால் மந்தம் நீங்கி நல்ல பசி எடுக்கும். கைகளின் கருமை நீங்க வாழைத்தண்டு சாற்றில் அரிசி மாவு கலந்து கைகளில் தடவி சிறிது நேரம் உலரவிட்டு கழுவவும். கைகளின் கருமை மாசு நீங்கி மென்மை தரும். தக்காளியுடன் கல் உப்பு சேர்த்து சாலட்டாக சாப்பிடுவது உயர் இரத்த அழுத்த பிரச்சனையிலிருந்து விடுபட உதவுவதோடு வயிற்றுப் புழுக்களையும் கொல்லும். இஞ்சியை தோல் நீக்கி சிறு துண்டுகளாக்கி எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து குலுக்கி வைத்தால் தயிர் சாதத்திற்கு தொட்டு கொள்ளலாம். தொப்பையை குறைக்க இத பண்ணுங்க போதும். முருங்கை மரத்தின் இலைகளை நன்றாக அரைத்து சாறாக எடுத்து காலை நேரம் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இது மெட்டபாலிசத்தை ஊக்குவித்து தொப்பையை குறைக்கும். முடி உதிர்வது குறைய வேப்பாம்பூ மற்றும் பாகற்காய் இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரில் தலையை அலசினால் முடி உதிர்வது குறை. மூச்சு திணறல் மற்றும் வாயு பிரச்சனை இருந்தால் வறுத்த பீட்ரூட்டுக்கு சிறிது உப்பு சேர்த்து சாப்பிடுங்கள். இது சுவாசத்தை சீராக்கி வாயு தொந்தரவை குறைக்க உதவும்.